ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த பிரதர் மிஷினில் எப்படி நம்ம நூல் போட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் பார்த்துட்டு வந்து இதை கன்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது எப்படி நூல் போடுறது, பாபின் போட்டு எப்படி இந்த ஸ்டிச்சஸ்லாம் மாற்றிட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இது நூல் நார்மலாக இது வந்து பேக் பண்ணும்போது இப்படி இது இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நூல் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பாபினில் நூல் கோக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த பாபினில் நூல் ஃபஸ்ட்டு கோக்க போகிறோம். இப்போ இதில் வச்சுட்டு இதில் ஒரு ஹோல் இருக்கும். இதில் ஹோலில் விட்டும் இப்படி சுற்றிக்கலாம் கொஞ்சம், இல்லைன்னா சும்மாவும் சாதாரணமாக சுற்றிக்கலாம். கொஞ்சம் சுற்றிட்டு இதில் வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நெருக்கு பாருங்கள், இதெல்லாம் இப்படியே உல்ட்டாவாக இப்படி ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த இருக்குது, இதுதான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுற பெடல். இதை வந்து நம்ம இப்போ கீழே வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து இங்கே சொருவிருக்கோம், நம்ம கரண்ட்டில் சொருவிருக்கோம். இப்போ இந்த சைடில் வந்து சுவிட்ச் இருக்கும். இங்கே இந்த சைடில் இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம உள்ள ப்ளக் பாயிண்ட்டை சொருவிட்டு அங்கே ஆல்ரெடி இங்கே கரண்ட்டு சொருவிருக்கோம். இப்போ இதை ஆன் பண்ணோன்னா அங்கே வந்து லைட் எரியும். இதை ஆன் பண்ணிவிட்டு இதுதான் பெடல், இது பெடலு. இதை எடுத்து வந்து கீழே போட்டுக்கிறோம். நம்ம காலுக்கு தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கீழே போட்டுக்கிறோம். இங்கே நம்ம கீழே ப்ரெஸ் பண்ண இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்படி சப்போஸ் இல்லைன்னா அப்படி கையால் எடுத்து விட்டிங்கன்னா மேலேயும் கீழேயும் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பாருங்கள், இப்போ மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. ஒரு சைடாக சப்போஸ் சுற்றுனுச்சுன்னா அப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அப்படி மேலே சுற்றிக்கும். ஈவனாக இருக்கணும், அப்போ தான் ஸ்டிச்சஸும் நீட்டாக இருக்கும் தைக்கிறது. கொஞ்சம் லூஸ் வெட்டெலாம் தைக்கக்கூடாது, லூஸ் வெட்டெலாம் அப்படி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்படியே ஒரே கரெக்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே நீட்டாக இதில் நூல் சுற்றிடும். இப்போ ஃபுல்லாகிடுச்சு. இதுக்கப்புறமா இப்படி இதை எடுத்துட்டோம்னா ஃபுல்லாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக சுற்றி இருக்குது. இதில் கொஞ்சம் திணறலாக கொஞ்சம் எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது, அது ஸ்டிச்சஸ் ஒழுங்காக வராது. நம்ம இப்போ இந்த பாபினை இதில் போட போகிறோம். இதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, இதில் பாபின் இந்த கேஸ் மட்டும்தானே, அதனால் இது ஜஸ்ட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டு இந்த மூடிட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து கோக்க போகிறோம். இது ஆல்ரெடி பாபினுக்கு கோத்துருந்த வந்தது, இதை எடுத்துட்டு இதில் கோக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே 1ன்னு இருக்குது, அடுத்தது 2 இந்த இருக்குது, 2, அடுத்தது 3, நெக்ஸ்ட்டு 4ங்கிறது இங்கே இருக்குது. அதில் இப்படி வந்து இப்படி கோத்துடணும். இங்கே ஒரு ஹோல் இருக்கும், ஒரு ஓப்பன் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 வந்து இங்கே வரும். 5 இங்கே 4 முடிச்சுட்டு கீழே வரும். இங்கே இருக்குது பாருங்கள் 5, இந்த கம்பியில் இப்படி போட்டோன்னா உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டு அங்கே பேக் சைடு ஓப்பனில் இருக்கும், அதை இப்படி எடுத்துகிட்டு போட்டாலே வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம நீடில் போடணும். இந்த சுவிட்சு ஆன் ஆஃப் தெரியுதுங்களா, இது லைட் எரியுது, லைட்டு வந்து உள்ளே இருக்குது பல்பு. இப்போ நம்ம கோக்கணும். இதுக்கு அந்த மிஷினில் உள்ளது மாதிரிலாம் பண்ண வேண்டியதில்லை. இது டைரெக்டாகவே நம்ம துணியை வச்சு தைக்க வேண்டியதுதான். இப்போ ஸ்ட்ரெயிட்டு ஸ்டிச்சஸ் ஒன்று தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் உள்ளது எல்லாமே தைச்சி பார்க்கலாம். எப்போவுமே தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆஃப் நீடில் இப்படி வச்சுட்டு தைச்சிங்கன்னா தான் எதுவுமே இப்போ இதில் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து கீழே விட்டுட்டு இப்போ தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த தைச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேக் சைடும் இப்படி இருக்குது.
இதில் இப்போ 6, 7, 8, 9, 10, 11 இது வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டு ஸ்டிச்சஸ் தான். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் கேப்பு வேணும்னா கேப்பு வச்சுக்கலாம். இது இப்படி இப்படி இந்த பேண்ட்டை வந்து இப்படி இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஒரு மார்க் ஒன்று இருக்குது. இதுக்கு நேராக எது வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் விழும் நமக்கு. நான் வந்து ஒரு 8 or 9 வைப்பேன். கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படின்னா 10 to 11 வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ 12க்கு நேராக இப்போ வச்சுருக்கோம். இப்போ எப்படி தையல் விழுதுன்னு பார்க்கலாமா? 12க்கு நேராக வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி பார்ப்போம். என்ன நேராகவே விழுதே? ஏன் இருங்க வரேன். அந்த 12 ஏதோ தைக்கலை. இருங்க சொல்கிறேன். இங்கே வாங்க. இப்போ இந்த 12க்கு நேராக உள்ளது என்னோடய மிஷின் வந்து இது வந்து 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுது. வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தைக்கிறதுனால எனக்கு என்னன்னு தெரில, என்ன மிஸ்டேக்னு தெரில, இந்த ஸ்டிச்சஸ் விழலை. அதுக்கப்புறம் 13 வச்சேன். 13 வச்சது பாருங்கள், ஸ்டிச்சஸ் எப்படி விழுந்திருக்கு பாருங்கள். அதில் அந்த பிக்சரில் அந்த இதில் உள்ள அதே டிசைனு ஜிக்ஸாக்கா ஓவர்லாக் மாதிரியே இதில் விழுந்திருக்கு. அவ்வளோ கேப்லேயே விழுந்திருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 14 வச்சு பார்ப்போம் எப்படி விழுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 14ல் உள்ளது இங்கே இதில் உள்ளது போலவே அப்படியே இந்த இசிஜிலாம் வர மாதிரியே இருக்குது. இசிஜியில் வர மாதிரியே இதில் 14ல் உள்ளது இந்த இருக்கு பாருங்கள். இதே மாதிரியே தான் இதுலேயும் ஸ்டிச்சஸ் விழுந்திருக்கு. பேக் சைடும் இப்படி தான் விழுந்திருக்கும். 2 சைடுமே அதுதான். ஓகேங்களா? அதே போல் தான் இது. இந்த இது வந்து இது பட்டன் அது உள்ளது. நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு அதே போல் தான் வரும். இது எல்லாமே இந்த கேப்பு வந்து கொஞ்சம் க்ளோஸாக வரும், இது கொஞ்சம் கேப்பாக வரும். ஓகேங்களா? இதை வந்து நான் ஒரு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த நார்மல் ஸ்டிச் மட்டுமே நீங்கள் மேக்ஸிமம் தைச்சிங்கனாலே நீட்டாக சூப்பராக வரும். இதெல்லாம் அப்பப்போ ஓயாமல் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் சிரமம், ஒழுங்காக விழாமல் கொஞ்சம் நூல் கோத்துட்டு ஏதாச்சும் பண்ணும். அதனால் எப்போயாச்சும் தேவைப்படும் பொழுது மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரெயிட் தையலே தைங்க. அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த மிஷின் நல்லா சூப்பராக தைக்கும். இது என்னோடய சொந்த அனுபவத்தில் உள்ளது. அதனால் இது மாதிரியே நார்மல் ஸ்டிச்சு நீங்கள் எல்லாருமே தைங்க. இப்போ இது இந்த இருக்குது பாருங்கள், இது ஒரு டூல் ஒன்று இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க, பேக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்டிச் போட்டு நம்ம திருப்புவோம். இது ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பெடல் மிஷின்லாம் இதை தூக்கிட்டு கையாலே பண்ணுவாங்க மேனுவலாக. ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இதை ப்ரெஸ் பண்ணாலே இது வந்து நல்ல டபுள் ஸ்டிச். அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் பொழுதும் நம்ம எப்போ யூஸ் பண்ணணுமோ அதை வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்ல நம்ம தைக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஸ்டார்டிங்கில் இப்படி வந்துட்டேன். இப்போ அந்த ஸ்டார்டிங்கில் டபுள் ஸ்டிச்சு போடணும். அப்போ இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் பேக் போயிட்டே இருக்கும். விட்டுட்டேன்னா மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வரும். இங்கே பாருங்கள், நல்ல ஸ்ட்ராங்காக இந்த ஸ்டிச்சஸ் விழும். அது மாதிரி இது வந்து ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும் நம்ம தைக்கிறத முடிக்கும் பொழுதும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக்கு இல்லைனா ரிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் தைச்சி காமிக்கிறேன். இப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஸ்ட்ரைட்டாக வரும். இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே பேக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். நம்ம விட்டுட்டோன்னா மறுபடியும் முன்னாடி வந்துடும்.
இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டெய்லரிங் கோச். தேங்க்யூ.